அர்ச்சனை படுகளம் அதுல கொடிமரம் ஏறுவாங்க. அதுலயும் யாரு செத்த போனது உசுரோட கொண்டு வரல. ரெண்டாவது நல்லதங்கா படுகளம். நல்லதங்கா படுகளத்துல வந்து பாத்தீங்கன்னா 7 புள்ளில் கிணத்துல செத்து போயிருவாங்க. செத்தத. ஆனா அண்ணமார் படுகளத்துல மட்டும்தான் செத்த பிணத்தை 3.25 நாளிகை எந்திரிச்சு நெழுக்காட்டின வரலாறு தமிழகத்திலே உலகத்திலே வேற எங்கேயுமே கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு அந்த பொன்னிவள நாட்டுல வீரமலை காட்டுல போக போக 1000 ஜனங்க கூடிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு கல்லுன்னு எடுத்த கிணக்கணும்ல, கல்லுனா கிணக்கு, ஆத்துக்கெல்லாம் கிணத்துக்கெல்லாம் குளத்துக்கெல்லாம் எது எடுத்தாலும் கணக்கு. ஆனா நீங்க வீரமலை காட்டுல போய் எந்த கல்லு தூக்கினாலும் கிணம்பு இருக்காது. கல்லு செக்கச்சவேன்னு இருக்கு. இதுவரைக்கும் தொல்பொருள் ஆய்வுத்துறையிலிருந்து பல முறை வந்து அந்த மண்ணை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. அது மண்ணா ரத்தமானு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. வரலாறு படிக்கணும்னா 48 நாள் படிக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் படுகளை மட்டும் படிக்கிறோம். இந்த படுகளம் பாடும்போது சாமி வரும். சாமி வந்தா அவிகளை தயவு செய்து கூட்டிட்டு போயிடாதீங்க. ஒண்ணு. ரெண்டாவது அவிகளை கொண்டாந்து தெற்கு வடக்குல படுக்க வச்சிருங்க. மேல ஒரு வெள்ளை துணி போடணும். ஏதோ ஒரு துணி, மொத்தத்துல வெள்ளை துணி மூஞ்சி மூடி படுக்க வச்சுக்கணும். தெற்கு வடக்கு போடணும். அதனால சாமி வந்து ஆடினாங்கன்னா ஆறு அடைக்கி பிடிச்சிடாதீங்க. ஆச்சா, ஆத்தா பகவதி மனசுல நினைச்சு பத்திரகாளியம்மன் நினைச்சு அண்ணமார் படுகளத்தை நான் இனிதே தொடங்குறேன். சேரெல்லாம் எடுத்து பின்னால போட்டு மாமாதையெல்லாம் எடுத்து பின்னால வச்சு அண்ணம் படுகளத்தை அருணந்தார் ஊர்களத்தை வாடிகளை கிழக்கு ஆத்தா பகவதி தாயா மன்ன பகந்தவளா மதுக்கரையின் செல்லாண்டி பூமி பகுந்தவளா மதுக்கல்லு போட்டவளா ஆத்தா தாயே பகவதி பத்திரகாளினா உன்ன வாடி அழைக்கிறனே. அண்ணமார் படுகளத்தை உத்தமாவத்தனி ஒரு சொல்லு வாசிகி சக்தி எந்தவராதே ஆத்தாரு காணி தங்கமே. அம்மா பகவதியே ஆயி மகமாயி அம்மா தேவி பகவதியே திட்டமுள்ள சாமி அம்மா அங்க பெரிய காண்டி அம்மா. இந்த இடையங்கோட்ட வீதியிலே நான் அண்ணமார் சாமிகளை பாடி அழைக்க படுகளை துண்டு பண்ணி தேடி அழைக்க திட்டமுள்ள படுகளத்தை நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே தாயே. பொன்னிவள நாட்டப்பட்டு வீரமலை காட்டப்பட்டு இந்த இடையங்கோட்ட வீதிக்கு ஆத்தா எனக்கு உத்தமாவத்தனி ஒரு சொல்லு வாசகி எனக்கு அள்ளி கொடுத்திடமா அருள்வாக்கு தந்திடமா கிள்ளி கொடுத்திடமா கீவாக்கு தந்திடமா. ஆலாத்த மகள் வளர்த்தக வண்டங்கோளத்தவங்களுடைய கவண்டைங்களுடைய பத்தமக்காருபம் உள்ள சிங்கங்க அண்ணம்மார் சாமிகளும் அருக்காணி தங்கமும். இன்னைக்கு தேங்காய்க்கு 3 கண்ணு எங்க தாமரைக்கும் 3 புள்ள. அந்த தாயி பத்தினியா புகழ்பாட படுகளம் பாடணும் அப்படின்னா அதுக்கு பால் காசுன்னு ஒண்ணு வாங்கணும். அதனால வீடு கையில கொண்டு வந்திருக்கிற காசை இங்க முன்னால தட்டம் வைக்கிறேன். உங்களால முடிஞ்சதை என்ன முடியுமோ அதை போடுங்க. 5ம் 10 10ம் 100 100 1000 ஆகு. இந்த படுகள பாட்டுக்கு மின்னமண்ணின்னு நம்ம தலைவர் செல்லமுத்தவர்கள் 1000 ரூபாய் பால் காசு கொடுத்து இந்த படுகளத்தை வாழ்த்தி இருக்கிறாரு. ஏன்னா இந்த பணத்தை நான் அப்படியே கொண்டு போய் கோயிலுக்கு போட வேண்டும். படுகளம் காட்டுல இன்னைக்கு பொன்னிவள நாட்டுல அண்ணமார் சாமிகளுடைய கதை படிக்கிறதுக்கு கோடான கோடி புண்ணியம் மண்ணுங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது. எத்தனையோ பேர் பாட்டு படிச்சாலும் படுகளம் போட்டு எழுப்ப முடியறதில்லை. அப்படி ஒரு நல்ல சத்திவா கொடுத்து எனக்கு வெள்ளிக்காப்பு கொடுத்த என் குருநாதரை இந்த நேரத்துல மனசார மனசுல எண்ணி வணங்கி அம்மம்மா தங்கமே 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 அம்மம்மா தங்கமே. பொன்னிவள நாடு ஊராட நாடு ஆளாத்த கவண்டம்மாவே கோளாத்த ரத்தம்மாவே உன்னுடைய கவண்டன்னு ராமர கவண்டி செய்ய கடபாட நானும் வந்தே தாயே அம்மா அருகாணியே நீ அள்ளி கொடுத்திடம்மா சார கொண்டக்காரி கொடுத்திடம்மா கொண்டக்காரி. அம்மம்மா ரங்கமே அம்மம்மா ரங்கமே அம்மம்மா ரங்கமே அம்மம்மா
கொண்டு இடையங்கொட்ட வீதியிலே இன்னைக்கு கன்னிமார் மேல வந்திறங்கி எனக்கு உத்தரவு தாரும் அம்மா உத்தமாபத்தனி ஒரு சொல்லு வாசிக்கு சக்தி எந்த வராத தெய்வமே எனக்கு ஆனவரம் கொடுக்க இன்னைக்கு கன்னி பெண்ணும் மேல நீ வந்திறங்க வேணும் அம்மா தாயே நான் பிறகு அருமடா கண்ணீர் வள்ளி எழுப்பிறக்கு ஏழுமடா கண்ணீர் நான் சிந்தும் பத்தினியே உத்தமாராயவளே அம்மா நீ ஓடோடி வாங்கலம்மா இருக்காணி தங்கமே கண்ணி மேல் தான் இறங்கியே ஐயோ ஏழு கண்ணி தெய்வமே ஏழாத தெய்வம் வாரி தெய்வமே அருமடா கண்ணீர் ஆத்தாளே கண்ணிமாரே நீ ஆத்தல தலை முழுகு அறக்கு வந்து நேரமனு குளத்துல தலை முழுகு ஓடி பாசம் பண்ண முன்னு ஆத்தரகை ஊத்தரைச்சு இந்த இடையங்கோட்டையிலே நக்காஞ்சி நகரிலே இந்த நதியோடும் வீதியிலே நீ ஆத்து தலை முழுகதாயே கண்ணிமாரே அம்மாடா வாடி அழைக்கிறது வரலோகம் கேட்கலையே தேடி அழைக்கிறது எல்லாம் கேட்கலையோ இன்னைக்கு பாடி அழைக்கிறது அந்த பரலோகம் கேட்கலையோ தாயே பத்தினி ஒரு சொல்லு வாசிக்கு வருஷம் 16 வாழி வந்து இன்னொரு அண்ணமார் பொழைச்சகதமான நாம் பாடும் படுகளத்தை பார்க்களத்தின் ஊரளத்தை நம் பாடி அழைக்கிறனே தாயே பத்தினி தாயே அம்மா வத்திரகாளி அம்மா நீ கொல்லம் கூட முடிச்சு கொடிப்பா தண்ணீர் இறந்து எல்லாம் கூட முடிச்சு அரிப்பா தண்ணீர் இறந்து இன்னைக்கு அரக்கு தலைமுழுகி ஆத்தா தாயே அரக்கா நான் கூப்பிட்டு அழைக்கிறேன் உனக்கு குழந்தை மனம் இறங்கலையோ மாத்தி அழைக்கிறேனே உனக்கு அந்த பச்சை மனம் இறங்கலையோ ஐயோ நான் அன்னமார பாக்கறக்கு படுகளக்காடு போகோடு எனக்கு இதற்கு தெரியும் ஏதன் வளர்ச்சி சாமையிலே இன்னைக்கு வடக்க தெரியலையே வடமளத்து சாமையிலே இன்னைக்கு குதிரை கட்டுத்தாரை கொல்லு முளைக்க கண்டு ஆணை கட்டும் கட்டுத்தாரை இன்னைக்கு அருகு முளைக்க கண்டு அண்ணா நான் கண்டகனா பழிச்சுதா ஐயோ கட்டளகாமை பொழுதே நீ காடி போய் சேர்ந்தியா நான் எங்க வந்து வாப்படணும்னு சொல்லி அருக்காடி தங்க அரமண வாசலிலே அழுது புலம்புற ஆளா அங்க தோழிமார் இருவருமே என்னதாயாச்சுன்னா நான் படுகளக்காடு பண்ணி மேல சண்டை போகாதுன்னு சொன்னேன் பண்ணினா பண்ணியல்லோ அது பழி எடுக்க வந்த வண்டி கும்மனல்லோ அது உலகார பண்ணிட்டு ஐயோ போவேண்டாம் என்று சொன்னேன் பாவி மகன் சண்டாளம் கேட்காத ஓடானே அந்த படுகளை காட்டிலே மாண்டு மடிச்சு அங்க 7 குறிப்பு வச்ச அங்க புனையல் பாம்பு விரிய கண்டே அடப்பாம்பு அணக்கண்டே கருங்கோழி சாவ கண்டே காராம்பசு மாடு கருகண்ணி இழக்கண்டே தாயே பத்திரி அந்த தடுத்து முன்னால் வைங்க தாயே பத்திரி ஆத்தா தங்கமே உனக்கு பால் காசு நான் அழைச்சு பாதுகாத்துக்கு கூப்பிடுறேன் நீ அள்ளி முகத்துக்காரி துள்ளி விளையாடிடம்மா அம்மா அம்மா உனக்கு நான் தீர்த்த முத்திருச்சு திருப்பால மேலடிச்சு இன்னைக்கு உனக்கு கண்ணு முத்திருச்சு தாயே ஒரு சேர் போட்டோ ஸ்டூல் போட்டோ முன்னால வைங்க வைக்க முடியாது அதுல சின்ன அந்த தட்டு மட்டும் அம்மா உனக்கு பால் காசு நான் நட்டு வாடி அழைக்கிறனே இன்னைக்கு திறக்காசு நான் நட்டு திரண்டு அழைக்கிறனே ஓடோடி வாங்கலாம் அதாயே பத்தனி தம்மா அங்க 7 கணா கண்டு எங்குதாய் பத்தினி இன்னைக்கு அண்ணமார தேடியில என்னெல்லாம் அழுது போறாய் நேரம் அண்ணா அண்ணா ஐயோ அண்ணா நீ ஆறாள வம்சத்திலே இன்னைக்கு நீங்க மேலா பிறந்தவியோ அண்ணம்மாரே இன்னைக்கு நாங்களோதளவாடி அண்ணா அண்ணா உனக்கு கடகமோ வஞ்சுமத்தே அண்ணா அண்ணா உனக்கு புல்லோதளவாணி அண்ணா அண்ணா உனக்கு புலோகம் பஞ்சுமத்தே
அண்ணா உனக்கு கட்டலுண்டு மெத்தையுண்டு. ஐயோ அண்ணா உனக்கு கட்டியாள வாசலுண்டு. அண்ணா உனக்கு கணைய பறையாருண்டு கண்டிருக்க வாசலுண்டு. ஐயோ அண்ணா நானுடைய பாப்பன் என்று சொல்லி அருக்காணி தங்க அழுது வளம்பு போகையிலே அங்க அண்ணமாருக்கு 2 பொண்டாட்டி இருந்தாங்க. யாருக்கு? பெரிய அண்ணன் பொண்டாட்டி பேரு பேசா திருமுகம், சின்ன பொண்டாட்டி பேரு சிரிக்கா திருமுகம். புருஷமாரி சேர்த்து போயிட்டா பொண்டாட்டி கூப்பிடணும்ல, இளவு சொல்லணும்ல. இப்ப போய் கூப்பிடுறேன் அங்கே அடங்க மதனிகளே நல்லுட்ட சக்கரையே நம்ம அண்ணமாரு மாட்டாங்கன்னு அருங்காபத்தினி யாருக்கடா கண்டம்மா. அந்த பத்திரிகை தெய்வத்தை பார்க்கத்தான் போகோனு அங்க மார்களை வாங்க நின்னவதம் கூப்பிட்டா இந்நேரம் அம்மம்மன் நங்கையே அம்மம்மன் நங்கையே அம்மம்மன் நங்கையே பெரியண்ணன் பொண்டாட்டிய பேசா திருமுகமே சின்னண்ணன் பொண்டாட்டிய சிரிக்கா திருமுகமே அண்ணம்மா பாடு காலத்தில் நாம் ஆள கண்டே ஐயா ஆள கண்டே நீங்க வாங்க போலான்னா பண்ணிய பண்ணியல்ல கொள்ள வந்த கூத்து வேணும் கும்பண்ண கொம்பு நல்ல குலகார பண்ணியது வீட்டி அறிஞ்சவனி இல்லேடும் பார்க்கலையே பாரி அறிஞ்சவனி பட்டா கத்தி வாக்கலையே அம்மம்மா நங்கையே அம்மம்மா நங்கையே அம்மம்மா நங்கையே. அம்மா நங்கமார்களே அண்ணமாரு மாண்டு போனாங்க வாங்க போலான்னு கேட்டா அவங்க 2 சொன்னாங்க உங்க தாயி ராமரையா சாசன கல்லடிச்சு எங்க அப்பனோட்டு வீதியிலே மணியங்குறிச்சியிலே மறுகல்லு தான் அடைச்சு என்னவா சத்தியமா அங்க தாதி பெண் போலே அன்னைக்கு அள்ளித்தர போட்டு ஆசார சிறையிட்டு கிள்ளித்தர போட்டு கீழால சிறையிட்டு இன்னைக்கு கத்தி முனையில அண்ணமார்களுக்கு தாலி கட்டுனாங்க. தொட்டி கட்டலையப்பா கட்டுற காலம் தொட்டு நாங்க கண்ணி கழிகளையே நாங்க வர மாட்டோம். பொண்ணுங்கிட்ட குளச்சா குழப்பம் பண்ண போல நேராடணும் என்ன. அப்ப தங்காய்க்கு பிறக்கறதுக்கு முன்னால தாமரையா வரமாங்க போறா. வரமாங்க போகும்போது பிறந்தவன் வீட்டுல போய் சொல்லி போட்டு போலாம்னு ஓவையிலே பிறந்தவன் பொண்டாட்டி என்ன பண்றா, அவளுக்கு 10 பையன் 2 புள்ளை. மலடி ஊர் ஊரம் பேசுது. இன்னைக்கு மலடி மலடின்னு இன்னைக்கு வையகமும் பேசுறாங்க, பூக்கா வரடின்னு பூலாகம் பேசுறாங்க, காய்க்கா வரடின்னு களியவும் பேசுறாங்க. இன்னைக்கு நான் வாழ வச்சா மலடு பூனை வச்சாதான் மலடு. இன்னைக்கு மாடு கட்டி நான் ஆண்ட வட்டி மாடு தான் வளரடு. இன்னைக்கு ஆன குதிரை எல்லாம் அத்தனையும் தான் மலடு. இன்னைக்கு என்ற கையால தண்ணி குடிச்ச பாவத்துக்கு ஒரு சனம் தான் மலடு. நான் வரமாங்க போறேன்னு அண்ணன் போட்டாட்டிக்கிட்டு அண்ணன் கிட்ட சொல்ல போவையிலே அவி மணி குறிச்சிக்காரன் அவி தோட்டம் போயிட்டாங்க. போயிட்டு வரக்குள்ள அண்ணன் போட்டாட்டி என்ன பண்ணா இன்னைக்கு மாதாரி போட்டு மனசார கவரு கட்டி அடிச்சாலாம் பொஞ்சவுக்க எடுத்தாலாம் புண்ணூல். அவி தோட்டத்துல பண்ணையத்துல இந்த மாதாரி பையனை கூப்பிட்டு அந்த வரட்டுமுண்ட வார அவளை வீட்டுக்குள்ள விட்டா குழந்தைய கண்ணுப்பட்டு குழந்தைய செத்து போகு, அவளை தோட்டத்து வாசல்ல கட்டி வச்சு சவுக்கால் அடிச்சு கொடுக்குன்னு உத்தரவு போட்டாங்க. இதை காதல கேட்ட அருக்காணி தங்கத்தை பெத்த தாமரையாளுக்கு நெஞ்சு வேவது. அலே எங்க அண்ணன் பொண்டாட்டிகளே, நான் பிறந்து விளையாண்ட வீட்டுக்கு நான் உள்ள வந்தா என்னை வரடின்னு சொல்லி இன்னைக்கு ஆள்காரன்ட்டு அடிச்சு முடுக்குறீங்களான்னு அந்த மூளையில போய் நின்று மணியங்குறிச்சி வீதியிலே சாசனக்கல் அடிச்ச 60 அடி ஒசரத்துக்கு என்ன அடிச்சா தெரியுமா? முட்ட சாபம் என்னன்னா, ஐயோ அண்ணம்மாரு வாரிசு அத்தனையும் ஜாபோனு நான் கண்டு சிற போடாம கொண்டு சிற போட்டெடுக்க புள்ள 2 புழைக்கோனு அள்ளி சாசனத்தை 60 அடி கல்ல தூக்கி நிறுத்த கப்பம் மாயம் பெருமானே மனசுட்டுத்தான் அழைச்சா. மாயம் அழைக்கிறேன் மாயம் சாமி ஆம்பளைக்கு மாதிரி பொம்பளைக்கு மாதிரி சாய் வரை கொஞ்சம் தள்ளி நின்று கல்லு கல்லு கீழே மண்டை உடச்சுக்காதீங்க. அப்பா தேங்கில மேல் பள்ளி கொண்ட தேயிலை மாயவா நாக்களை மேல் பள்ளி கொண்ட நற்காஞ்சி ஈஸ்வரா
மாயம் பெருமானே மனசார நான் அழைச்சே இடையகோட்டை வீதியிலே இல்லிருந்து மூளையிலே நெற்காஞ்சி நதியிலே இன்னைக்கு குளிச்சு தலைமொழிகி கோபார கொண்டையிட்டு கள்ளி தலைமொழிகி ஆசார கொண்டையிட்டு பார்க்கடலை பள்ளி கொண்டு மறந்தாம ஈஸ்வரா பாடி அழைக்கிறேனே இந்த மாயம் பெருமானே மனசார வந்தரைக்கு அள்ளி பெருமானே ஆயிரம் கொண்ட காராடி தேக்கிழ மேல் சங்கூதி திருவாத்தின் சக்கரத்தை இன்னைக்கு நாக்கிழ மேல் சங்கூதி நற்காத்தின் சக்கரத்தை சொல்றது போல் சங்கு சக்கரத்தை எடுத்தவனே அப்பா மாயவா இந்த துளசி மலை மாடத்தை விட்டிறங்கி வர வேணும் இதமலை காட்ட விட்டிறங்கி வர வேணும் திருமலை மேலிருக்கும் தேக்கிளை மாயா வெங்கடாச்சலபதி பெருமானே கொய்தா 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 கொய்தோ அப்பா மாயவா ஆனந்த கொண்டக்காரா இன்னைக்கு சீவி முடைச்சு சிங்கார பொட்டு வச்சு அள்ளி முடிச்சு ஆசார பொட்டு வச்சு அந்த பாம்பின் மேல் வள்ளி கொண்ட வார்த்தகளை ரேவதமா அந்த அருக்காணி தங்கத்துக்கு அள்ளி வரம் தந்தவனே இன்னைக்கு தாயே மாயவா உன்னை பாடி அழைக்கிறேனே ஸ்ரீதேவி தான் அழைச்சு திருமுகத்தை தாங்காட்டி இன்னைக்கு மூதேவி தான் அழைச்சு அந்த மூதேவி முடுக்கவல்ல தாயே மாதே மாயவா மாயம் பெருமாளே உன்னை மண்டியிட்டு நான் அழைச்சே வந்துருங்க மாயவரே கோபாலா 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 கோவிந்த கோபாலா கட்டாடு கட்டோடச்சு கதிரோட கண்ணெல்லோடச்சு ஒட்டாட ஒட்டு வச்சு பொன்னாட நீரோடச்சு கோபாலா 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 கோவிந்த கோபாலா நான் நாம மட்டுத்தான் அழைச்சேன் நல்ல கதியாயவா உனக்கு சங்கூதி நான் அழைச்சேன் சங்கரத்து மாயவா உன்ன துளசி மாடத்திலே வெச்சலைச்ச மாயவா இன்னைக்கு மாயம் பெருமானதான் அழைச்சு மவராசி என்ன சொன்னா இந்த அறுபடதி கல்ல தூக்கி நிறுத்த உத்தரவு போட்டா மறக்க வந்துச்சு மாயம் பெருமாள் சொண்டு வல்லாள் தூக்கி இன்னைக்கு 60 அடிக்கல்ல சாசனம் விட்டா அந்த சாசனத்துல கண்டு சிற போடாது கொண்டு சிற போய் அருக்காணி தங்கத்தை பெத்தெடுக்க எம்பெருமிதாமரையா அங்க ஈஸ்வரனிடம் வரம் வாங்கி இருந்து வரம் வாங்கி வந்தா பரமனிடம் வரம் வாங்கி பார்க்க வரம் வாங்கி வந்தா அங்க 2 பையன் ஒத்த புள்ள அங்கே பங்காளி மார்க பதையருக்கு என்ன சொன்னாங்க கூடி கிளவிட்டு அடியே ஆனா பிறந்தா அறுத்து கொடுனா பொண்ணா பிறந்தா போத்தி கொடுனா முன்னேற நடக்க பின்னேற அருக்காணி தங்கா கற்ப பையில் என்ன சொன்னா அம்மா பாவத்திலே அண்ணா உனக்குள்ள கூடி கிளவி குருத்தோளே வச்சுக்கிட்டா அந்த பாவி கிளவி உனக்கு பனையோளே வச்சுக்கிட்டா அந்த வடக்கடக நீ உடைச்சு வடவரமா போய் சேரு அந்த தெற்கடக நீ உடைச்சு நீ வெம்பரமா போய் சேரு நம்ம குலசாமி மதுக்கரையும் செல்லாண்டி மண்ணாப்பா வாழா அவன் நடவாள நின்று இருந்து நெத்த பாலு தடவா இன்னைக்கு கடவாள நின்று இருந்து கடத்த பாலு தடவா என்று சொல்லாரு காணி தங்கத்துக்கு முன்னவரே சின்ன இடக்கடக வெறி என்ன வடக்கட குடைச்சு அங்க வாவா மாயம் பெருமானுடைய சோதரி அந்த மதுக்கரையும் செல்லாண்டி மண்ணை பகுந்தெடுத்தவோ அந்த காவேரி ஆத்துல ஈராத்தில் நட்டாத்தில் போசமண்ட நான்முக நாயகி அங்க 2 பிள்ளைகளை எடுத்து வளர்த்தி வரம் கொடுத்தா இன்னைக்கு பண்ணி மேல் சண்டை இன்னைக்கு வருஷம் 16 வாலிபன் 90 மாயம் பெருமாள் அடமானம் வச்ச எதை வச்ச நாமகிரி பெட்டி சங்கு சக்கரம் ஈஸ்வரிடத்திலே அடமானம் வச்சு வரமாங்கி கொடுத்த எங்க அருக்காணி தங்கத்தி அன்னமார் சாமிகளையும் புறப்படுக்க வச்சா 6 வாரிசுன்னு கேட்டா தர்ம மகராசன் பெரியண்ணே அர்ச்சன மகராசன் சின்னண்ணே எம்பரப்புஞ்சாம்புக அவருக்கு பேரம் ஒட்டப்பறையரு அவரு பீம மகராசி எம்பரப்புஞ்சாம்புகனா அர்ச்சனை நகாதேவன் ஜகல 2 பேர் அத்தவுள்ள மைத்துனே அந்த பத்தினி தெய்வம் அந்த திரௌபதி அம்மனே அருக்காணி தங்கமா புறப்படுத்தா புறப்படுத்து வந்து வளர்ந்தாச்சு வருஷம் 16 ஆச்சு அண்ணமாரும் சேர்த்தாச்சு பனிமேல சண்டை அங்கே மாதிரி போய் கூப்பிட்டாங்க நாங்க 15 மாதிரி வரமாடிக்கிட்டாங்க பார்த்தா கோபம் செத்து அளவுக்கு புருஷன் செத்து கிடக்குற வான்னு கூப்பிட்டா பொம்பளை வாரையில கண்ணன் கூட இன்னதான் பொழைக்கா இருந்தா பரவாயில்ல அவன் கட்டும தாலி கழுத்துல இருக்குது இல்ல அவன் சொல்றான் குணக்காரன் தொட்டா தாலி கட்டுறேன் கட்டுமடையில கட்டுங்க பட்டத்து ராசர் திறமர போட்டு தாலி கட்டுற மாதிரி கொன்ன கோட்டை பட்டமாடுறதுக்கு நாங்க கல்யாணமும் சித்திரா வரைக்கும் வாழா வெட்டிய கண்ணி வெளியுமே இருக்கிறவன் கொன்னம் செத்தன்னு தொலைச்சேன்னு சொல்லி விட்டாங்கோ ஒரு தீர்த்தம்
அங்கமாபத்தினி பார்த்தாட சண்டாள பாவிகளே ஆரடி கூந்தலாவ தொட்டு கோதி ஒரு மொசர புடுங்கி வீசி அறுக்கா அந்த அரக்கு மாளிகை கொழுகொழு தீபம் பெரியா அண்ணம் பொண்டாட்டி மங்களி மேகலி அவிகாலு ஒருத்தர் மெட்டி வேகலும் மற்றபடி எல்லாம் பஸ்பமாய் போச்சு. எடுத்து மடியில் கட்டி எங்கதாயா இருக்கா நீ தங்கம் படுகளக்காடு நேக்கி என்ன விதம் அழுது போற அண்ணா அண்ணோ அண்ணா உனக்கு மாமரங்க பூஞ்சோடே அண்ணா உனக்கு மக்க வந்த கொடுந்தோரே அண்ணா அந்த மாமரத்தை ஒன்றுனதே அண்ணா அண்ணா அடையம் பரப்பும் சத்தனமே பரப்பு தூக்குமம்மே அந்த மாமரத்தின் கூடனது மண்ணு சலம் தண்ணி வரைய பிறந்தெடுத்த தண்ணி என்னைய மோந்து கொடுத்தேன்னா புழுவா மறக்கும் பண்ணா அண்ணா ஐயோ அண்ணா நீ எம்பரப்பும் பக்கம் இருந்தா புழுவ ஒதுக்கு முன்பே புது பாசம் தள்ளு முன்பே ஐயோ அந்த பாவி மகன் சண்டாளே மகாதூதவனோ எடுத்து விட்டு நாயகனோ அவன் மறைஞ்சிருந்து கொண்டறியோ அண்ணா அண்ணா நீங்க பரலோகம் போனதுன்னா இன்னைக்கு புழுவா முதக்குதுன்னா புது பாசம் தள்ளுதுன்னா அண்ணா இன்னைக்கு பூமரங்க பூஞ்சோலையா ஒன்னா வந்தா கொடுந்தோரே அந்த பூமரத்தின் கீழாலே இன்னைக்கு புதுச்சாலு தண்ணி வரும் புதுச்சாலு தண்ணியிலே இன்னைக்கு புழுவா முதங்குதுன்னா வண்டா முதங்குதுன்னா வனப்பாசம் கட்டுதுன்னா ஐயோ எப்பறப்பு நீ இருந்தா வனத்தேவளுக்கு முன்பே வனப்பாசம் தண்ணி முன்பே வண்டெடுத்து போட்டுக்கிட்டு வண்ட சொல்லி தண்ணியாலே வாரி குடியும் அண்ணா அட சண்டாளா இந்த பாவி பத்திரி உத்தமாவத்திரி ஒரு சொல்லு வாசிக்கினா படிதாந்தா பொழைச்சு போகிக்கு பாடுபடுகளத்தை பார்த்திருக்க நாளாச்சா இந்த காணவடுகளத்தை கண்டிருக்க நாளாச்சு அண்ணா என்று வேகா சொடல் எடுத்து வெடியாள வத்திரியா அடிமடியில் கட்டி அழுது போவையிலே அங்க படுகளக்காட்டுக்குள்ளே 6 தவம் இருந்தான்னா பெரிய காண்டியம்மன் தவம் இருந்தா அவளுக்கு சாவம் 1000 வருஷமா தவம் இருக்கிறா. அந்த சாவம் போகணும்னா ஒரு பத்தினி தெய்வத்தோட கண்ணீர் மேல வட்டாத்தான் சாவம் போக சாவம் நீங்க அழுது போறா. அழுது போவையில் அவள் தவம் கெடுமல்லோ. ஆறு அழுகிறது தெரியலையே. முதல்ல ஆறு விட்டா தெரியுமா? ஆணை விட்டா போய் பார்த்துட்டு வா. ஆறா அழுதுட்டு போறாங்க. மானோட பெண்டோன்ற தவத்தை கழிக்குது. போய் யார் பார்த்துட்டு வந்து சொன்ன. இங்கிருந்து போச்சு. ஆனை போய் பார்த்துட்டு ஆராயா அன்னைக்குன்னு கேட்ட போது அவ சொன்னாரு, கனி தங்கம் இன்னைக்கு வருஷம் 16 வாலிபன் 90 நாம் பிறந்த நாடு ஒன்னிவள நாடு ஒஞ்சல் ஒரு பட்டணம் 9 தலவாசம் பாய்ச்சல் ஒரு பட்டணம் 16 தலவாசம் நாம் புலி ஒரு பட்டணம் 300 தலவாசம் கண்டு எங்க அண்ணன் மாறி இருவரும் பட்டி மேல் வட்டி வச்சு எந்த பண்ணை எங்க பண்ணினது. இன்னைக்கு ஆனமகராசே 3 வேந்தரும் ஆளுக்கு ஒரு கை காட்டி மண்ணை பகுந்துட்டு உன்னிவள நாடு 64,000 வெள்ளக்காடு. அந்த 64,000 வெள்ளக்காட்டு நாங்க கட்டி ஆண்ட மகராசே எங்க அப்பம் வேறு உன்னுடைய அங்க ஆயா வேறு தாமரையா நான் அண்ணமார தேடிட்டு படுகளம் போறோம்னு பார்த்து அழுதுக்கு அந்த ஆணைக்கு அழுகாச்சுட்டாங்களே. ஐயோ இப்படி போறாளே அழுதுட்டு பச்சை புள்ள கால கல்லு முள்ளெல்லாம் குத்துதே இப்படி போறாளேன்னு அது வந்தபடி நின்னுடுது போகலை. ஓனர் கோபம் வந்துருச்சு. யாரு பெரிய கட்டி அம்மனுக்கு என்னடா ஒரு ஆளை போய் பார்த்துட்டு வர சொன்னா இதுன்னு போகாது வருதா. அடுத்து ஆறு விட்டா சிங்கம் புலி விட்டா ஆனேகாரடி விட்டா அருமான சிங்கம் விட்டா ஆனேகாரடி விட்டா ஆனேகாரடி விட்டா அருமான சிங்கம் விட்டா சிங்கம் புலியும் விட்டா சிங்கம் புலியும் விட்டா சிகிரி வருவாங்க விட்டா அந்த புலிய விட்டா ஆனேகாரடி விட்டா வந்த சண்டாள பிறகு ஒண்ணுமே போகல. அழுதுபடி அழுதுட்டே நிக்குது.
கடைசியா பார்த்துட்டு பாம்புன்னா படை மிரளும் இல்ல, பாம்பு போய் பார்த்துட்டு பாப்போம். பாம்பு வருது, எப்படி வருதா? 5 தலனாக படம் எடுத்து ஆடுதப்பா, 7 தலனாக எதுக்கு வந்து ஆடுதப்பா, 1 தலனாக சுரண்டு ஆடுதப்பா. பாம்பு வந்து இருக்குது. யாரம்மா நீங்க எங்க வந்து இந்த காட்டுக்குள்ளே தாயார் வெறியகாண்டி எம்மை மேலே அக்காண்டி மாதாவு 16 அடி தவசிலே 60 அடிக்கு மேல இருந்து தவம் பண்ணிட்டு இருக்கிற, நீ தவத்தை கெடுக்கிற மாதிரி பாடி அழுதுட்டு வாரி ஆரம்பா நீங்கன்னு வாப்பு கேட்ட போது இவ சொன்னா, ஊஞ்சலூர் பட்டணம் 9 தலவாசம், பாச்சலூர் பட்டணம் 16 தலவாசம், இன்னைக்கு புளியூர் பட்டணம் 300 தலவாசம் கட்டியாண்ட பரம்பரையில வந்த நானே எங்க அண்ணனை தேடி போறான்னு சொன்னு பாம்பு என்ன பண்ணுச்சா? பாம்பு கொடை பிடிக்கி அங்க பாம்பு ஊட்டமிடு கூட்டமிடு, வீரிய கொடை பிடிக்க அங்க வில்லற ஊட்டமிட கூட்டமிட, ஆரங்கோட பிடிக்க அங்க நல்ல பாம்பு கொடை பிடிச்சு நிக்குது அவளுக்கு. அந்த ஆயா அப்படி பத்தனித்தனம். பாம்பு கொடை பிடிச்சு நிக்குது. கடைசியா பார்க்க வரைக்கும் பார்த்து மகாமுனி விட்டா. ஏன்னா அவளுக்கு அவதான் காவல். ஈசம் பொண்டாட்டி இல்ல போ. மகாமுனி 2 காவல் இருக்குது. மகாமுனி என்ன விதமா வரண்டு வரான்னு தெரியுமா? மீச தொடிக்குதப்பா, மிங்கோமமாகுதப்பா, இன்னைக்கு காலு கலருதப்பா, கால்படியே சத்தமப்பா. அங்கே கொண்ட கோவ கொண்ட கரங்கச்ச நல்லகச்ச கட்டி கரங்கச்ச மேல கட்டி மகாமணி என்ன விதமாடி வேற ஓடி வேற. அந்த வாரங்க இருப்பேன் அவே, இந்த வாரங்க இருப்பேன், ஆடி வாரங்க இருப்பேன் அவே, ஓடி வாரங்க இருப்பேன். அந்த வாரங்க இருப்பேன் அவே, இந்த வாரங்க இருப்பேன், ஆடி வாரங்க இருப்பேன் அவே, ஓடி வாரங்க இருப்பேன். சங்கிலியா வீரமாவத்தினியா ஒத்த சங்கிலியா வீரமாத்தி அம்மனா, அவன் கடுகாத்த கங்கை அம்மனா. எல்லா சாமிகளும் ஓடோடி வந்து அருக்காணி தங்க கதை கேட்டு 6 மணா கண்ணீர் விட்டு அழுது பார்க்க எல்லா லேபரையும் அனுப்பியாச்சு. 6 வரல. கடைசியில ஓனர் பார்த்தாரு, நாமளே போவோம். என்ன பண்றது? போனாலும் ஒண்ணும் இல்லை. 6 வந்தாலும் தாய் அழுகிற பார்த்துட்டு அழுதுட்டு நிக்கிறாங்க. கடைசியா பெரியகாவண்டியம்மா வந்து நின்னா. எப்படி நின்னா தெரியுமா? அம்மா ஆணுனும் இல்லாத ஒண்ணுனும் இல்லாத 1000 வருஷமா சடா முடியோட 60 அடி ஒசரத்துக்கு பெரியகாண்டியம்மா வந்து நிக்கிறா. அருக்காணி தங்கமோ அரம்மான்னு கேட்ட போது சொன்னா, உத்தமாபத்தினி ஒரு சொல்லு வாசகி, சத்தியம் தவறாத பத்தினி தெய்வம் நானு. எங்க அண்ணம்மார் இருவரும் அண்ணம்மாருகோ. 8 பழம் உண்டு சின்னனுக்கு, 10 பழம் உண்டு பெரியனுக்கு, 100 பழம் உண்டு சாம்புகனுக்கு, 50 பழம் உண்டு அத்தமுள்ள மைத்தன் இருவருக்கும் படுகளக்காட்டிலே மாண்டு போனாங்கன்னு செய்தி கேட்டு நம்ம ஆடி எழுது போறந்தாயே. நீ யாரம்மா இப்படி வந்து ஆம்பளையும் இல்லாத பொம்பளையும் இல்லாத நிக்கிறிய அரளி கேட்ட போது அக்காண்டி மாதா சொன்னா, நானோ பெரிய காண்டி அம்மா பேரான வரம் வாங்கி இன்னைக்கு சாவத்தால் சரசு எடுத்து 1000 வருஷமான அழுது நிக்கிறேன். எனக்கு மோட்சம் கிடைக்கும், ஒரு பத்தினி தெய்வம் வருவான் இந்த மழைக்காட்டிலே நம்ம ஆடி எழுது நிக்கிறான் என்று சொல்ல, எங்க அருக்காணி கண்ணீரு அங்க தாயாரின் மேல் தெரிக்கும். அங்க ரூபம் கொண்டாளா, அங்க ரூபம் கொண்டாளா எங்க தாயி என்ன விதம் அழகா இருந்தா தெரியுமா?
மூக்குல வைரக்கல்லு முதுவான முத்துக்கல்லு, மூக்குல வைரக்கல்லு முதுவான முத்துக்கல்லு, காலுக்கு வரகதந்த கழுத்தில வீரமணி, காலுக்கு வரகதந்த கழுத்தில வீரமணி, செவ்வாழ கட்டிக்கிட்டு எங்கப்பா பெரிய காட்டி, அவன் பெரிய காட்டி, ஆத்தா பெரிய காட்டி என்று சொல்லி நின்றா, செவ்வாழ கட்டிக்கிட்டு எங்கப்பா அவன் பெரிய காட்டி என்று சொல்லி நின்றா. மூக்குல முத்துமம் அப்படி வயரக்கல் சொலிக்குது. அவ அம்மன் அழக பார்க்கணுமா? கண்ணு பத்துமா நம்மளுக்கு? 1000 சூரியன் போல வெளிச்சத்திலே தாயி வந்து நின்னா, அம்மா எனக்கு சாவம் தெளிச்ச பத்தினியே, உன் பேர் என்ன? நீதான் அருக்காணி தங்கமோ, உனக்கு என்ன வர வேணும் கேளுதாயின்னு சொன்னா, இவன் நாமளா இருந்தா என்ன கேட்டிருப்போம்? ஒரு 100 ஏக்கர் பூமி வேணும், ஒரு அழகான பொண்டாட்டி வேணும், பையன் புள்ள வேணும், பொட்டி நம்ப நகை வேணும்னு நாம கேட்டிருப்போம். அதுதான் நம்மளுக்கும் தெய்வங்களுக்கும் உண்டான வித்தியாசம். அருக்காணி தங்க என்ன கேட்டா தெரியுமா? எங்க அண்ணமார் அனுப்புறக்கு, எங்க அண்ணமார் எழுப்புறக்கு எனக்கு பொண்ணு ஊசி கொஞ்சரடை போத கொடுத்துடம்மா, இன்னைக்கு தங்க ஊசி தந்தரட எனக்கு தளம்ப கொடுத்துடம்மா, எனக்கு எங்க அண்ணமாரு 2 பேரும் வந்தா போதும் சாமி, எனக்கு வேற எந்த வரம் வேண்டான்னு கேட்டாலாம். அந்த காலத்துல எல்லாம் அண்ணன் தங்கச்சி வாசம் அப்படி இருந்தது. இப்ப வளர்ச்சி கேட்பாடா, அண்ணன் சொத்தான்னா செத்தான்னா சொத்து நம்மளுக்கு வரும். ஆக்சன்ல போனாலும் போய் தொலைட்டு சும்மா பெருமைக்கு 5-6 நாளைக்கு மாரடிக்கிறது, அப்புறம் மறந்துடுறாங்க. ஆனா அருக்காணி தங்கம் அண்ணன்மார் எழுப்ப வரம் கேட்டா, பெரிய காண்டி போனா ஈசனிடத்திலே, ஈசனிடம் வாதாடி எழுப்ப வரம் வாங்கி வந்தா, பரமனிடம் வாதாடி பார்க்க வரம் வாங்கி வந்தா. பார்த்த கொண்டாந்து கையில கொடுத்துட்டு என்ன சொன்னா, சாமி மாண்டவி மீண்டு வந்தா பூமி தாங்காது, உன்னோட பத்தினித்தனத்தினால் எனக்கு சாவ நீங்குச்சு, நான் வேணா ஒன்னமாரிகளை என்னோட கட்டுப்பாட்டுல 3.25 நாளைக்கு எழுப்பி கொடுக்கறேன், அவங்கிட்ட என்ன பேசணுமோ நீ பேசிக்காயா, மாண்டவி செத்து மீண்டு வாரதுக்கு பரமனே வரம் கொடுக்க மாட்டான்னு சொன்ன போது, அந்த பொன்னூசி கொஞ்சோட வாங்கி மடியில கட்டிட்டு அங்க அருக்காணி தங்கம் மாதா விட விட வெட்டு என்ன விதம் அழுது போறா. அண்ணா அண்ணா இன்னைக்கு கோய பசுமாடு, கோய பசுமாடு, அண்ணா இன்னைக்கு அது குங்கும பிள்ளடரோ, ஐயோ அண்ணா இன்னைக்கு கோய பசுமாடு குங்கும பிள்ளனரோ, கோயலையும் சுத்தி வந்து உதர மண்டி வாங்கி எல்லோ கோய முன்னதான் படுத்தான். அந்த கோய சுத்துஞ்சானங்கள் எல்லாம், கோய சுத்துஞ்சானங்கள் எல்லாம் குதிர மண்டி ஓட்ட மாட்டேன் குணம் சொல்லி எழுப்பாமே குச்சி கொண்டு எழுப்போனது. அந்த கோய பாசம் மாடி குணத்தை எழுந்தான் அழைஞ்சு மாடு முட்டை சாபம் அப்போ, இன்னைக்கு கூழுந்த மரம் சுத்தாவே நம்ம கோலத்திலேயே சுத்துதண்ணா. அண்ணா இன்னைக்கு சாமி வசுமாடு, சாமி வசுமாடு, அண்ணா இன்னைக்கு சாமி வசுமாடு. அண்ணா இன்னைக்கு சாமி வசுமாடு சந்தான பிள்ளை நேரம், அந்த சந்தான பிள்ளை நேரம் சப்பரங்க சுத்தி வந்து சாமிக்கு முன்னால சதுரம் மண்டி வாங்கியில சமத்து படுத்திருக்கா. அந்த சாமி சுத்தி வந்த சனம் சாமி வசுமாட்டே ஒரு தருக்கம் சொல்லி எழுப்பாம அடியால் அடிச்சது. இப்போ அந்த மாடு முட்டை சாபம் இப்போ, அண்ணா அந்த மாடு முட்டை சாபம் இப்போ, ஐயோ அண்ணா அந்த மாடு மட்ட சாமம் இப்போ, இன்னைக்கு தலைஞ்ச மரம் சுத்தாதே நம்ம அமசுத்தைய சுத்துதுன்னு. அண்ணா அண்ணா என்று சொல்லி அழுது உழம்பையிலே தொண்டை வறண்டு போச்சு. என்ன இருந்தா ஒரு பொம்பளை பாடி அழுதுட்டு கிடப்பா, தொண்டை வறண்டு போச்சு. சுத்தி முத்தியும் பாக்குறா, பூரா வனக்காடு, யார் கொடுப்ப தண்ணி? இப்ப இடைக்கோட்டையா மஞ்சள் அழுகுறன்னு 6-3 குடுத்து ஒரு சொம்பு தண்ணி கொண்டாந்து கொடுக்கறக்கு, இல்ல அக்கா பள்ளி மக்கள் தான் சாமி தண்ணி குடிச்சாமி சொல்றதுக்கு யாரு சொல்லுவா? வனாந்தர காட்டுக்குள்ளே
பாடி எழுதும் போது மாயம் பெருமான்னு பார்த்தேன். இவ போய் அண்ணமார் எழுப்போன்னு அண்ணமார் எழுப்புனாத்தான் அந்த ஆள் அடமானம் வச்சான் பாரு. எது நாமகிரி பெட்டி சங்கு சேவண்டி இது ஈசங்கிட்ட அடமானத்தில் இருக்குது. இவ அண்ணமார் எந்திரிச்சாத்தான் அடமானத்தை திருப்ப முடியும். அப்ப பார்த்தா மனசார மாயவனை வேண்டுனாரு அருக்காணி தங்க. என்னைக்குமே தெரிஞ்சுக்கணும், சாமி கிட்ட போய் இங்க குறைகளை சொல்லி மாயம் பெருமாள் கிட்ட வேண்டுனா, கடவுள்கிட்ட நாம வேண்டும் போது நம்ம யாரையும் மனசில் நினைச்சு கூப்பிடாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கடவுள்கிட்ட வேண்டும். என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது வெளியிலையும் சொல்லக்கூடாது. நம்ம இது கேட்ட இது கொடுத்தது தப்பு. மனசார கும்பிடுறா. எந்த ரகசியத்தையும் நீங்க சாமி கிட்ட சொன்னா வெளியே போகாது. பக்கத்துல போய் சொன்னீங்கன்னா இப்படி சொன்னாடி எப்ப 100 நாள் குட்ட வேலை லோடு. அதனால ரகசியத்தை மனசுக்குள்ள வச்சுக்கணுமா. மாயம்பெருமான் என்ன வேண்டாங்க, அண்ணமார் எழுப்ப போகணும், எனக்கு தண்ணி தவைக்குது, தொண்டை வரலுதப்பா, தொண்டை வரழுதையா வரழுதையா ஐயா, தொண்டை தண்ணி நோவுதையா நோவுதையா கண்ணு திருவுதையா திருவுதையா எனக்கு கண்டவ நோவுதையா நோவுதையா. அப்பா மாயவனே தொண்டை வரலுதுன்னு அழுகிறா. மாயம்பெருமானு பார்த்த தேக்கிளை மேல் பள்ளி கொண்ட தேயிலை நாயகன், ஆக்களை மேல் பள்ளி கொண்ட அன்னம்பெருமாயவன் அங்கிருந்து மாயம் கொண்டு எடுத்து விட்டா. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மொத்தம் அன்னமார் உழைச்ச காலம் தொட்டு 69 பஞ்சம் வந்திருக்குதா பெரியவே சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். 69 பஞ்சத்திலையுமே இன்னைக்கு வரைக்குமே சொனத்தண்ணி குறையாத ஒரு இடம்னா அது பொன்னிவள நாட்டிலே வீரமலை காட்டிலே உக்குண்டாம்பள்ளம் தான். இந்த குண்டாம்பல்ல நெகமரத்தை பொழந்து வன்னிமரத்துல இருந்து தண்ணி வந்தது. எடுத்துட்டா ரொம்ப தண்ணி கொப்புளிக்குது பன்னீராட்டம். அம்மனி போய் அள்ளி அள்ளி குடிச்சு போட்டு மனசுல என்ன நினைச்சா, செத்த குணத்தை போய் எழுப்புறக்கு வரமாங்கிட்டோம். அங்க போய் எழுப்புனதுக்கு அப்புறம் அண்ணமாரு எங்கன்னு நம்ம சொத்து பத்திரத்தை கொண்டாந்தியா அப்படியே கேட்க போறேன். உனக்கு பண்ணி வச்ச நகனப்ப எடுத்து வந்தியா அதுவே கேட்க போறேன். அண்ணம்மார் இருவரும் எந்திரிச்சு நின்று அண்ணா தங்கமே எனக்கு தண்ணி தேவைக்குதுன்னு கேட்டா நம்ம இடத்த கொடுப்போம். மனசுல நினைச்சிட்டு தாய் உருவம் கொண்டாளா 6 கண்ணிகளை திட்டுச்சு. மண்ணாலே செஞ்சா என் தாயாரங்க மண்ணாலஞ்சு போகும் மண்ணு, வெள்ளிக்காலே செஞ்சா என் தாய் அங்கே வக்கழிஞ்சு போகும் மண்ணு, பொன்னாளகளையும் செஞ்சா பொண்ணழிஞ்சு போகும்னு, வெள்ளிக்களையும் செஞ்சா இன்னைக்கு விளைக்கழிஞ்சு போகும்னு, ஆத்து மணல் எடுத்து அருக்காணி தங்கமாவா வளர்ச்சிக்களையும் செஞ்சு அங்க குண்டாம்பழத்து தண்ணியை தூக்கிட்டா. அதாவது வயசுக்கு வராது போட்ட பிள்ளை ஒன்று மேடைக்கு வாங்க சாமி இருக்கிறீங்களா? வயசுக்கு வராது போட்ட பிள்ளையோ பாதண்டா. அந்த பிள்ளைக்கு அத்தக்காரி யார் இருக்கிறீங்க? அத்தக்காரி முறையில அத்தை அத்தை வாசம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். வா எந்திரிச்சு வா வா. அந்த பிள்ளைக்கு ஒரு சும்மாடு கொடுங்க, ஒரு துண்டுல ஒரு துண்டு முடிச்சு. எது சாமி கிழக்க நெல்லு பிடி கிழக்குமா?
தர்மமுள்ளதங்காயி நான் கண்ணியத்தை கர்மமாயி ஆஸ்தாமகமாயி எங்காலத்தாயவளை இன்னைக்கு பத்திரகாளி அம்மா என்ற கோட்டைக்கலையில கோட்டைக்குள்ள கொண்டாந்து அருக்காணி தங்கத்தை திடிச்சு கூப்பிடுறேன். இன்னைக்கு அன்னமார்பாடுகளத்தை உளுந்தாய் எழுப்பறக்கு உள்ளவரம் கேட்கறக்கு இன்னைக்கு பார்த்தாய் எழுப்பறக்கு பார்த்தவரம் கேட்கறக்கு இன்னைக்கு தங்காலத்திட்டு தர்மமுள்ள வெத்தனியா உத்தமா வெத்தனி ஒரு சொல்லு வாசிக்கு நீ வந்தறங்க வேணுமம்மா. இன்னைக்கு வாரி கொடுத்தவளை அள்ளி கொடுத்தவளை ஆசார கொண்டக்காரிக்கு இன்னைக்கு கிள்ளி கொடுத்த வழங்கி வரத்து கொண்டக்காரி தாயாருக்காணி தங்க ஒத்தமலை காட்ட விட்டு வீரமலை காட்ட விட்டு பொன்னிமலை காட்ட விட்டு அந்த அண்டி வந்தவளை ஆசாரி தாயே. கப்போர் சத்தை ஒரு கப்போம் கடை ஒரு கப்போம் போகிறோம். இன்னைக்கு தலைமையில கலசமிட்டு தாயருக்காணி தங்கா படுகளை காட நோக்கி என்ன விதம் இழந்து போறாய் நேர வேளையிலே. அண்ணா 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 இன்னைக்கு வேலையா வளைச்சிருக்கு அண்ணா. இன்னைக்கு வாழநாடவு ஓட்டு இருக்கு அண்ணா. அந்த வாழநாடவுக்குள்ள ஆளே இன்னைக்கு மலி வளர்ந்து இருக்கு மகிழம்பு பூத்து இருக்கு அண்ணா. அண்ணா நான் எப்ப பாப்பனா இன்னைக்கு மலி மயக்கத்துக்கு அண்ணா. இன்னைக்கு மலி மயக்கத்துக்கு மயக்கம் நான் இருந்தேன். இன்னைக்கு மயக்கம் தெரியாமே அண்ணா எனக்கு ஒரு மாயோள வந்தது என்ன மாயோள வந்தது என்ன அண்ணா. இன்னைக்கு சுழியா சுழிச்சிருக்கு அண்ணா. ஒரு சுழி நடவு போட்டு இருக்கு. அந்த சுழி நடவுக்குள்ள ஆளை சொல்லி வாழ்ந்து இருக்கு. சோடல மல்லி ஊத்து இருக்கு அண்ணா. அந்த சோடல மல்லி வாசத்துக்கு அண்ணா நான் தூக்கம் நான் இருந்தேன். இன்னைக்கு தூக்கம் தெரியாத தூதோட வந்தது என்ன அண்ணா. இன்னைக்கு தூரத்து காத்தடிக்கும் அண்ணா. நான் தூரத்து காத்தடிக்கும் அங்க தூதுமலை என்ன இருந்தேன் தூதுமலை என்ன இருந்தேன் அண்ணா. அது தூதுமலை இல்லாமே நம்ம வாசம் ஒரு துக்கம் வந்து நேர்ந்தது என்ன துக்கம் வந்து நேர்ந்தது என்ன அண்ணா. இன்னைக்கு கருவா கரு கழும்பா இன்னைக்கு காடு மலை நான் இருந்தேன் காடு மலை நான் இருந்தேன் அண்ணா. அது காடு மழை இல்லாமே நம்ம
வாசம் இன்னைக்கு ஒரு கருமம் வந்து நேர்ந்ததுன்னா கருமம் வந்து நேர்ந்ததுன்னா அண்ணா நீங்க சாத்து நீரு அண்ணா நீங்க சாத்து நீரு தலைமுழுகும் பண்ணீரே ஐயோ அண்ணா நீ சாத்தி வேலைக்கு வந்தா அண்ணா அங்க தங்கோமணி அடிக்கு தாமரைய பூக்கு அண்ணா நீங்க சாத்து நீரே அந்த ஜன்னல் மேல் கண்ணாடி ஜன்னல் மேல் கண்ணாடி அண்ணா இன்னைக்கு தங்கம் மணக்கவில்லை இன்னைக்கு தங்கமணி தானும் இல்லையே தங்கமணி தானும் இல்லையே தாமரையும் பூக்கவில்லை அண்ணா நீங்க பூசும் நீரு அண்ணா பொட்டி மேல் கண்ணாடி பூச செய்யும் பண்ணீரு ஐயோ அட சண்டாளா அட காராளா அட அப்பா நீ பூசி வெளியே வந்தா ஐயோ அங்க பூசை மணி அடிக்கு போகும் இடம் மணக்கு ஐயோ அன்னைக்கு வண்ணக்கோரத்தி மக வெளியிருந்து கொண்டறியோ ஐயோ சாமி அந்த வண்ணக்கோரத்தி மக வெளியிருந்து கொண்டறியோ அந்த குண்டு போய் மேல் தரிக்கோ அண்ணா அந்த குண்டு போய் மேல் தரிக்க நம்ம வாசம் ஐயோ இன்னைக்கு பூச மணியும் இல்ல பூமணமும் தானும் இல்லையா அண்ணா அண்ணா என்று எங்கதாய் தங்க அருக்காணி அழுது பாவியில படுகளை காட கண்டதுமே அவன் கையால குத்திட்டா அந்த கர்மம் உள்ள மாறுகளை கையால குத்திட்டா நெஞ்சு நெஞ்சா குத்திட்டு போய் பார்த்தா அங்கே முழங்கால் நத்தம் முழங்கால மட்டும் இருக்குது நத்தம் படுகளம் சும்மா 2-3 ஆயிரக்கணக்கான பட வீரர்கள் செத்து கிடக்குறாங்க. இதுல எங்க போய் கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம வயது தெருவில் தொலைஞ்சு போனான்னா அக்க பக்கத்துல கேட்கல அக்கன்ற வயனு பாத்தியான்னு தேர் கொடுத்து தொலைஞ்சு போன யாரு போய் கேட்கறது? கண்ணுல தண்ணீரு தலை மேல தண்ணீரு கண்ணுல தண்ணீரு ஐயோ அண்ணனை காணமே எங்க போய் கண்டுபிடிக்கிறதுன்னு ஆற நினைச்சு அதுக்குத்தான் குலதெய்வ வழிபாடுங்கிறது. குலதெய்வம் துணையில்லைன்னா உங்களுக்கு வேற ஒரு தெய்வம் துணை இல்லை. நீங்க எத்தனாயிரம் கோயிலுக்கு போய் எத்தனை லட்சக்கணக்கில் செலவு பண்ணாலும் உங்க குலசாமி ஏதோ அதுதான் உங்க குலங்காத்த சாமி. அதனாலதான் மாசம் பொறுக்கா பொம்பளை போய் குலதெய்வம் கோயில ஒரு தீவம் போட்டு மனக்குறை சொல்லி போட்டு வாங்கிறது. ஏவா போற வருஷமானா கூட சாமி கோயிலுக்கு போறது இல்லை. கோயிலுக்கு போறதுனால நம்ம போய் செத்த போயிடுவோம். அதை விட பசங்க எட்டியே வாக்குறது இல்லை. ஆடல் பாடல் போட்டா வேணா பள்ளி வச்சுக்கிட்டு போய் பாக்குறேன். கோயில் ஒரு உடக்கடை அடிக்கிறாங்க, சாமி எதுவும் அடிக்கிறாங்க, படைக்கலும் எடுக்கிறாங்க, பப்பை அடிக்கிறாங்க, போய் பாருக்கடான்னு அப்படிங்கிற காலம் எப்படின்னு பாரு. அவன் மனசுல குலதெய்வ தார நினைச்சா மன்னப்ப வந்து பதுக்கற செல்லாண்டி அவி வரவுண்ணாங்கூட்டம் பெருங்குடியன் கூட்டத்துல பிறந்தவி காராள வம்சத்துல 69 கூட்டம் அப்ப 147 கூட்டம் படப்ப வந்து வரக்கூடிய பெருங்குடியான் கூட்டத்துல பிறந்தாங்க. அவி வரவு சாப்பிட மாட்டாங்க. அங்க போய் நின்னா மனசுல நினைச்சா குலதெய்வத்தை எந்த இடத்துல போய் நீ பக்தியோட குலதெய்வத்தை நினைச்சு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு குலதெய்வம் வருமா வந்து நிக்குது. ஆறு இராத்து காரியவோ ஓராத்து பூசமுண்டோ தேரோட்டும் காரியவோ தேக்கில பெருமாளுடைய சகோதரி செல்லாண்டி அம்மை வந்து நிக்கிறா. ஒருத்தி மணலூர்ல செல்லாண்டி, ஒருத்தி அங்க மதுக்கரையில செல்லாண்டி வந்து நிக்கிறா. நின்ன இடத்துக்கு கூப்பிட்ட சாமி என்ன வேணும் எது கூப்பிட்டு? அண்ணம்மாரக்கானோனும் தாயவாளே தாயவாளே அண்ணம்மார காடோனும் தாயவாளே தாயவாளே இந்த படுகால காட்டுக்குள்ளே நாட்டுக்குள்ளே அண்ணம்மாறுகால காடோனும் தாயவாளே தாயவாளே பெரிய நெங்க இருக்க சின்ன நெங்க இருக்க அத்தை உள்ள 2 மைத்தோனானும் நெங்க இருக்க கூட போற காலம் சாமி வேணும் நெங்க இருக்க தாயவாளே அம்மா தாயவாளே அம்மா தாயவாளே தாய தாயவாளே அண்ணமார பார்க்கணுக்கு வரம் கொடுக்குற அவ சொன்னா பெரியண்ணன் செத்த பக்கம் பொன்னரு செத்த பக்கம் பொன்னரளி பூத்திருக்கு சங்கர் செத்த பக்கம் இவரளி பூத்திருக்கு அத்தம்மாறு செத்த
பொன்னர் செந்த பக்கம் பொன்னரளி பூட்டிருக்கு, சங்கர் செத்த பக்கம் சங்கரளி பூத்திருக்கு, அத்த மகன் செத்த பக்கம் ஐவரளி பூத்திருக்கு, சாம்புகன் செத்த பக்கம் சாதிபலி பூத்திருக்கு. பொண்ணா தப்பெறி முழங்கால் நத்தத்துக்குள்ள எங்க போய் பூவை கண்டுபிடிக்கிறது பாடுகளை காட்டுல தொலாவிட்டு போறா 7 கண்ணியோட இங்க தாய்மாரி அங்கே பூவா பூத்திருக்கு, பூத்த மனம் பார்த்திருக்கு. அண்ணமார கண்ணுல கண்டுட்டா, அண்ணமார அழைக்கிறேன், படுகளம் முழுந்தா திருப்புன்னு சொல்றேன், எடுத்துட்டு போயிடாதீங்க. ஏன்னா கொண்டு போயிட்டீங்கன்னா வீட்டுல போயிட்டு எழுப்பணும். அப்புறம் அண்ணா உனக்கு மீச துடிக்கலையா? அண்ணா உனக்கு மீச துடிக்கலையா? மின்கோபமாகலையா? உனக்கு நாடி துடிக்கலையா? நற்கோபமாகலையா? அண்ணா பெரியண்ணா, இந்த இடையங்காட்டு வீதியிலே பண்ணி வள நாட்டுப்பட்டு வீரவள காட்டுப்பட்டு நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே, எந்த முகமானால் இந்த முகம் வந்து எனக்கு ஆன வரம் கொடுத்து அதிக வரம் உண்டு பண்ணி போது வரம் கொடுத்து பொண்ணு வரம் உண்டு பண்ணி அண்ணா அண்ணா பெரியண்ணா, இன்னைக்கு ஆத்தா தாமரையால் மேலானே, நான் பெத்தெடுத்த பத்தினி தனத்தின் மேலானே, நம்ம குலதெய்வ மதுக்கர செல்லாண்டி மேலானே, நம்மளுக்கு வரம் கொடுத்து ஈச பெருமாள் மேலானே, இந்த இடையங்கோட்டை வீதி கட்டியாள பத்திரகாளி மேலானே, நான் கூப்பிட்டு அழைச்ச குரலுக்கு அண்ணா பெரியண்ணா, அந்த பொன்னிமலை நாடு நிர்மலக்காடு போக்கத்தை ஊற விட்டு இந்த இடையங்கோட்டை வீதிக்கு நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே, அண்ணா அண்ணா அண்ணா. அண்ணன்னா பெரியண்ணா, அண்ணன்னா பெரியண்ணோ, அண்ணன்னா பெரியண்ணா, அண்ணன்னா பெரியண்ணா, துள்ளுக்கடா போல துள்ளி வந்து பாடுதா, வெட்டிக்கடா போல வெட்டி வந்து பாடுதா. அண்ணன்னா பெரியண்ணோ, 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 அண்ணா அண்ணா. பெரியண்ணனத்தான் அழைச்சு அடுத்த மாவத்தினி உத்தமாவத்தினி அரளச்சா சின்னண்ணே, அவன் கோபக்காரன் கொடும்பாவியவே, கத்தி எடுத்தா வெட்டு ரத்தம் பார்க்காதே, வீச்சருவா வச்சதில்ல சின்னண்ணே, அவனைத்தான் அழைச்சா எப்படி தெரியுமா? அங்கே காண குதிரையிலே கருங்குதிர கார்மேகம், அந்த கார்மேகம் மேலத்திலே எங்க அண்ணன் சின்னண்ணன் மீச தொடிச்சு வல்லோ, அங்க காட்ட கலருமப்பா கருங்குதிர காலாலே, இன்னைக்கு மழைய கலருமப்பா வெண்குதிர வெண்மேகம், இன்னைக்கு வெண்மேகம் தான் விட்டு கார்மேகம் தான் விட்டு அண்ணன் பெரிய அண்ணன் சின்னண்ண கூட்டிட்டு அந்த ஒத்த மழை வேட்ட விட்டு வீரமலை காட்ட விட்டு இந்த பத்தினி தெய்வ பத்திரகாளி இருக்கும் இடத்திலே அவன் ஒன்றை குதிப்பாளா துண்டுகடா பூச்சி போலே, அவனை எப்படி குதிப்பானா வெட்டுக்கடா பூச்சி போலே. எங்க அண்ணன் சின்னண்ணனே, இந்த படுகளை காட்ட விட்டு இந்த இடைமுட்ட வீதிக்கு நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே, தாயே பத்தினியா அருக்காடி தங்கமவா பத்தினி தனத்தின் மேலாடையிட்டு இன்னைக்கு தாமரையா வச்செடுத்த அவ பத்தினி மேலாடையிட்டு இந்த மாயம் பெருமாளே பார்க்கண்ட தேவனே உண்மையாளானையிட்டு அந்த ஈசம் பெருமாளே இலருக்கும் தேவனே உண்மையாளானையிட்டு மண்ணப்பந்தெடுத்த செல்லாண்டி அன்னைக்கு ஆனவரம் கொடுத்த அக்காண்டி இன்னைக்கு பார்த்து வரம் கொடுத்த பத்திரகாளி எங்க சின்ன கூப்பிட்டாலே இன்னைக்கு கோட்டைக்கு கொண்டா தோட்டி அண்ணா சின்னண்ணா, அண்ணா சின்னண்ணா, அண்ணா சின்னண்ணா, அண்ணண்ணா சின்னண்ணா, அண்ணண்ணா சின்னண்ணா, அண்ணண்ணா சின்னண்ணா, அண்ணண்ணா சின்னண்ணோ. காட்டக்காரி ரப்ப கருங்குதிரை மேலே, உன்னக்காரி ரப்ப பொங்குதிரை மேலே, பாடி அழைக்கிறேனே பகவானே வந்திருந்து, தேடி அழைக்கிறேனே திட்டமாக வந்திருந்து, இடையங்கோட்டையிலே 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 அண்ணா சின்னண்ணா, அண்ணா சின்னண்ணா,
அம்மார் இருவரை அழைச்சு அங்கே தாமரையாபத்தினி பெத்தெடுத்த தவம் உள்ள அருக்காணி தங்கா இன்னைக்கு 100 பழம் கொண்ட சாம்புகனே என்ன மிதமாடி அழைச்சா அடையாளத்தோடு கொண்டு அடிச்சானா ஒரு கொட்டு இன்னைக்கு பனைமரத்தை புடுங்கி எல்லோ தட்டுனானா ஒரு தட்டு இன்னைக்கு குண்டாம்பழத்திலேயே தண்ணி கொண்டேன் சாம்புகனே நீ எட்டி நின்று வரையணுன்னு பேர் வாங்கும் பத்தினனே இன்னைக்கு காராள வம்சத்தையே காத்து வந்தோ தெய்வம் அது இன்னைக்கு நீங்க அங்க வெள்ளாங்குளத்தேரி உப்பு உளி உதையிலே அங்க வெங்கலம் அது குடைச்சு கொண்டாந்தோ சீம மண்ணே இன்னைக்கு நீ திடுமம் தட்டி ஆட்டுகளே பண்ணி தாளைகளே அங்க பண்ணி தாளைகளே பார்த்து காலுவையிலே அந்த பாவி மண்ணே காசி மண்ணே வாங்கி தான் போனானோ இன்னைக்கு அந்த மாதிரி காவலுவா அண்ணனைய நான் எழுப்பா அட சாம்பகம் பெருமானே சமத்துள்ளோ கொட்டுக்காரா அட கூப்பிட்டு அழைக்கிறண்டா கோதோள கேட்கலையோ அட நம்ம ஆடி அழைக்கிறண்டா பரலோகம் கேட்கலையோ உனக்கு பண்ணி குத்தி பூசையுண்டு பார்மகனே வாருமென்றா அந்த உதரம் எடுத்துமல்லோ ஒரு பூசை நான் முடிச்சேன் இன்னைக்கு பொங்க வச்சுமல்லோ புது பூசை நான் முடிச்சேன் உனக்கு மாவு வெடிச்சுமல்லோ மாப்பூசை நான் முடிச்சேன் அட சாம்புகா அட சாம்புகா அட சாம்புகா அட சாம்புகா 3 பேர்த்த எழுப்பியாச்சு அத்தை உள்ள மைத்துன்னு நினைப்போணுமா இன்னைக்கு அத்தை உள்ள மைத்துனனே இன்னைக்கு அடுக்கு மல்லி கோவக்கார ஆசை நிறைஞ்சவனே என்ன கட்ட பிறந்தவனே ஏன்னா அவளுக்கு தான் அவளை கட்டி கொடுக்கறதா இருந்தது எனக்கு கட்ட பிறந்தவனே கட்டழகு மன்னவா இந்த கோட்டையிலே கண்ணமாருக்கு காவலா பிறந்தவனே இன்னைக்கு காவக்காரா எட்டி வேட்டக்காரா சின்ன கருப்பு பெரிய கருப்பு தாங்கோட்டை பொட்டு கருப்பு இன்னைக்கு 2 பேரு சின்ன கருப்பு பெரிய கருப்பு சின்னம் பெரியனே அண்ணமாரி சாமி அத்தமுள்ள மைத்தனம் 2 பேர் தான் சின்ன கருப்பு பெரிய கருப்பு இன்னைக்கு நான் கருப்ப கூவி அழைக்கிறனே கருப்பமுள்ள பத்தினியா இன்னைக்கு உட்ட கூவி அடிப்பறனே உருவமுள்ள பத்தினியா ஒரு சாம வேலையில ஒரு கோழி ரத்தத்திலே கொண்டாந்து சோறு அரைச்சு உனக்கு நத்தச்சோறு வீசி நல்லபடி மாயவா ஏக்கச்சோறு வீசி தேவள்ள மாயவா இன்னைக்கு கூப்பிட்டு அழைக்கிறனே அத்தமுள்ள மைத்தனமாரி 2 பேரும் தானே இன்னைக்கு எழுந்து வந்திருங்கோ உங்க ஆனமுகம் பார்க்க அருக்காணி வந்திருக்கே உங்க தங்க முகம் பார்க்க தாமரையா உள்ள வந்திருக்கே என்று சொல்லி அத்தமுள்ள மைத்தனே தான் எழுப்பி அங்கே தீர்த்தம் தொழிற்சாலாம் திட்டம் உள்ள தாமரையா இன்னைக்கு பொண்டு தொழிற்சாலாம் பொறு சொல்லோ தாமரையா தண்ணி வருஷம் கொண்டாங்க வாசாமி போய் கட்ட ஊத்துக்கலாம் வா பின்னால வா அண்ணா என்ன சொல்லி படுகளான் சுத்துனது இந்நேரோ வேளையிலே 5 பேர்த்து பணத்தையும் எடுத்து நல்லா படுக்க வச்சுட்டான் படுகளம் சுத்தி எழுப்பணும்ல அதுக்கும் ஒரு பாட்டு இருக்குது அந்த காலத்துல எல்லாம் பொம்பளையே அளவு போனா பாடி அழுதாது அந்த காலத்துல எந்த கொம்பரி அழுவுறா கொண்டு போய் டச்சிங் பாருங்களாத்த இவன் முந்தானையும் கொண்டு அவன் முந்தானையும் முட்டை வைக்கிறா ஆம்பளைதான் கை நீட்டுவாங்க இப்போ பொம்பளையில கை நீட்டுறாங்க ஒரு 2 பாட்டுனால இளவு வீட்டுக்கு போனா பொம்பளை பாடி எழுகணும் மருத்துவம் சொல்லுது இளவு பாட்டு பாடி எழுதுற பொம்பளைக்கு இதய நோய் வராதா மனசுக்குள்ள குறையெல்லாம் பாட்டா சொல்லி எழுதுவாங்க அப்பன் செத்தா பாட்டு அண்ணன் செத்தா பாட்டு தம்பி செத்தா பாட்டு தாய் மாமன் செத்தா பாட்டு பிறந்தவன் செத்தா பாட்டு புரிஞ்சத்தா பாட்டுன்னு ஒவ்வொருக்கும் பாட்டு இருக்குது மாமியா மாதிரி சொல்லி கொடுக்கணும் மருமகிட்ட அவங்க சொல்லி கொடுக்குறா மருமகனாலும் உருத்தா பாட்டு படிக்கணும் ஏன் படிக்கிறா ஒன்றும் கிடையாது எல்லாம் போனா இளவு போவையில பொட்டு எடுத்து கண்ணாடியில் ஒட்டி வச்சு போட்டு போறாலும் போயிட்டு வந்து எடுத்து நெய் பிடிக்கிட்டு வராலும் அன்னைக்கெல்லாம் தனக்கு மேலே செத்து போனான்னா தலை மேல வச்சு அழுது போவாங்க ரோட்ல அழுதுட்டு போற பாட்டு இருக்குது இங்க இருந்து இடையோட்டில அங்க அந்த மூளைக்கு அழுதுட்டு போகணும் ரோட்ல தலை மேல வச்சு அழுதுட்டு போனா தன்னை விட மூத்தவன் நிறுத்தம் அடிபவத்துல கை வச்சா தன்னை விட இளைவன் நிறுத்தம் நெஞ்சு மேல கை வச்சா தஞ்சோட்டாலும் நிறுத்தம் இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது 6 வயது படிக்கிறார் காலம் கொடுமை
நீங்க தனியாருனே எதுக்கு இருக்காதுனால நீங்க உடைக்காத வாக்குன்னு தாயார் பத்தினியே திட்டமுள்ள ராமரையா இன்னைக்கு அண்டம்படுகளத்தை என்பது சுத்தி வந்தா கட்டுக்கட்டெழுப்பி கட்டான கோட்டையிலே தாய் பராசக்தி வரக்கு பத்திரகாளி அம்மன் கொழுவிருக்கும் காரணத்தால் ஊருக்குள்ள படுகளத்தை போட்டு எழுப்பக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஏன்னா தாய் கொழுவு இருக்கிறா படுகளம் போடணும் போட்டு விடுவேன் நாளைக்கு தான் ஆத்தா பூஞ்சோலை போறா இன்னைக்கு புணம் போட்டு எழுப்பக்கூடாதுங்கிறதுக்காக எலுமிச்சக்கணியில் கட்டி கட்டி படுகளம் எழுப்புறேன் எல்லாரும் கண்ணில் பார்த்துக்குங்க இந்த படுகளத்தை பார்க்கறதுக்கு 100 ஆண்டு காலம் தவம் இருந்திருக்குமா இன்னைக்கு உங்க ஊர்ல ஆறுமோகனுடைய அருளாலே அவங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா சாதிக்காரருடைய வேண்டுதல்னால இந்த படுகளம் போட்டு எழுப்புறேன் நார்மலா இந்த படுகளை பாட்டு எங்க கவண்டமூட்ல மட்டும்தான் போட்டு எழுப்புவேன் மற்ற பக்கம் எந்த கேட்டாலும் போட மாட்டேன் இன்னைக்கு என்னமோ பகவான் அருக்காணி தங்க எனக்கு உத்தரவு கொடுத்தா ஏன்னா எனக்கு அவ சொல்லாத நம்ம படுகளத்துக்கு ஒத்துக்கிறது இல்லை கெனாவிலையோ ஏதோ ஒரு சைனத்துல வந்து சொல்லுவோம் நீ படுகளம்னு கேட்டனுக்கே எனக்கு குறிப்பு காமிச்சிடுது அதனாலதான் ஒத்துக்கிட்டேன் இன்னைக்கு அந்த தாய் அருக்காணிய இன்னைக்கு கொண்டாந்து கட்டு போட்டு எழுப்புறேன் கல்யாணம் ஆகாதையோ குழந்தை இல்லாதையோ தொழில் நட்டப்படுறையோ யாரால் வந்து நில்லுங்க அருளாடி கனி கொடுக்குறேன் அதனால பார்த்துக்குங்க சுவாமி கொண்டாந்து ரொம்ப அதுக்கு சேர்ந்து போட்டு அண்ணா நம்பி விஜய் டிவி பார்க்கலாமா? விஜய் டிவி எனக்கு கிராமத்து போட்டது யூடியூப் சேனலுங்க. யூடியூப் சேனலா? ஆமாங்க. விஜய் டிவியில் அவங்க விஜய் டிவியிலும் வந்து இருக்கிற மாதிரி இந்த அதெல்லாம் கேமே தனியாக வேறு வச்சுருக்கோம். மூவி கேமரா இருக்குங்க. என்ன யூடியூப் சேனல் கிராமத்து போட்டது ஆளுக்கு போயிட்டு நம்பர் போட்டு நாளைக்கு நைட் போனேன் புதிய கர்ணூர்னு மூணு இல்லை வீட்டுக்கு தூரமாக நின்று போன 7 பொம்பளைக்கு வந்துருச்சு 6 பேர் வீட்டுக்கு தூரமான நின்ன 7 தாய்மார்கள் வாங்க அதை பத்தி கவலை இல்லை வாங்க எல்லாம் அந்த பிள்ளைக்கு மேலே செருப்பு போட்டு வரிசையா தலை மேலே சேலை முக்காட்டை போட்டு அழிஞ்சு வரணும் 6 பேர் அந்த பொண்ணோட சேர்த்து முன்னாடி சாமிக்கலாம் தலையில் முக்காடு போட்டுக்குங்க நான் அழுதுட்டு போவேன் 3 சுற்றி சுற்றி வரணும் போட்டு